வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். அருட்பேராற்றல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல், அருளாற்றல், இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் நமக்கு உறுதுணையாகவும் நம்மை பாதுகாப்பதாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையும். ஆசான் குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சுக்குமமாக நம்மோடு இணைந்து நம்மில் கலந்து அவரே இன்றைய இரவின் மடியில் இரவு நேரத்து இறை சிந்தனையை, இனிமையான சிந்தனையை அவரே வழங்குவாராக. வாழ்க வளமுடன். வாழ்க. அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, மனவளக்கலை அன்பர்களே, வேதாத்திரிய நல்லுள்ளங்களே, உங்கள் அனைவரையும் விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக இந்த இனிமையான அமைதியான இரவு நேர அமர்வுக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்தி வழங்கி வரவேற்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய இணையத்தில் சிறப்பு சிந்தனை விருந்து வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர் பேராசிரியர் முனைவர் ஐயா ராஜ்குமார் அவர்கள், அருப்புக்கோட்டை சென்னை. நம்முடைய விருதுநகர் மண்டல இணையத்திலே பல அமர்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினமும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய தலைப்பு தவம், தவம் எனும் அனுபவம், தவம் எனும் உணர்வு, தவத்தின் நுட்பம், தவத்தின் விளக்கம், தவத்தின் உச்சம், தவத்தின் ஆழம், தவம் எனும் அனுபவம் என்ற ஒரு சிந்தனையை கையில் எடுத்துக்கொண்டு நம்மோடு சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரையும் நம்முடைய விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வை தொடர்ந்து தொடங்கி நடத்தி கொடுக்குமாறு ஐயா அன்போடு கேட்டுக்கொள்வோம். வாழ்க வளமுடன். ராஜ்குமார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று நாம் தவம் எனும் அனுபவம் அப்படிங்கிற தலைப்புல தவத்தை பற்றி நமக்கு ஒரு மேக்சிமம் கிளாரிபிகேஷன், நமக்கு இருக்கக்கூடிய தவ பலன்கள், நம்முடைய தவ அனுபவம், முன்னோர்கள் செய்த தவம், அதற்குண்டான ஆதாரங்கள், இதெல்லாம் விரிவா பார்க்க போறோம். இது போக தவத்துல ஒரு மேஜர் டிவிஷன் இருக்கு. அந்த 2 மேஜர் டிவிஷனையும் டீப்பா பார்க்கவிருக்கிறோம். முதல்ல தவம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா தா அப்படின்னு சொல்றோம். இந்த தா, ஜா, ஷா இந்த மாதிரி கஷ்டமா உச்சரிக்கிற எழுத்தெல்லாம் தமிழ்ல கிடையாது. அதெல்லாம் சமஸ்கிருத எழுத்துக்கள். அதை சொல்லும்போது தவம், தான் தான் சொல்லுவோம் தவம். ஆனா நம்ம பழக்கத்துல தவம்னு சொல்றோம். தவறு இல்லை. தவம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல்.
இதுக்கு சமஸ்கிருதத்துல இருக்கிற அந்த வார்த்தை என்னன்னா தியானம் அப்படிங்கிறது. தியானம்ங்கிறது சமஸ்கிருத சொல். தமிழ்ல அதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு தவம் அல்லது தவம் அப்படிங்கிறது. இப்படி இந்த தர்மம்ங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்டான எந்த வேர்டும் எந்த மொழியிலுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல அதுக்கு இருக்கு, ஈக்குவலண்டான வேர்டு இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா அறம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல தர்மம் அப்படிங்கிறத மகரிஷி அவர்கள் இப்படி அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அறத்துக்கு எந்த ஒரு டெபனிஷனுமே நிறைய பேர் பலவிதமா கொடுத்திருப்பாங்க. மகரிஷி அவர்கள் தெளிவாக ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த 3 தான் அறத்துக்கு உண்டான டெபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ தவம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். தமிழ்ல தவம், சமஸ்கிருதத்துல தியானம், அப்புறம் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல. இந்த தவத்துல என்ன விளக்கம், தவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒன்று அகத்தவம், இன்னொன்று புறதவம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த அகத்தவம் அப்படிங்கிறது தான் நம்ம எளிய முறை குண்டலினி யோகம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். புறதவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பலருக்கும் தெரியாது. நம்ம மனவளக்கலையில உள்ளவர்களுக்கு தெரியும். தவம்னா 2 இருக்கு. ஒன்னு அகதவம், இன்னொன்னு புறதவம் அப்படின்னு. மகரிஷி அவர்கள் தன்னுடைய பெற்றோரை பற்றி ஒரு கவி எழுதியிருப்பார்கள். இந்த எனது வாழ்க்கை விளக்கம் நூல்ல பார்க்கலாம். அதுல சொல்வார், குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த என் பெற்றோர் பெயர் வரதப்பன் அப்படின்னு அந்த கவி ஆரம்பிக்கும். அந்த முதல் வரி பாருங்க, குலத்திற்கு ஒரு மகன் வேண்டி தவம் புரிந்த என் பெற்றோர். இப்ப நமக்கு யோசிக்கும், அந்த தவம் அவங்க ஆகினை தவம் செஞ்சாங்களா, துரிய தவம் செஞ்சாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க எல்லாம் அகதவம் செய்யல, புறதவம் செஞ்சவங்க அப்படிங்கிறது தான் மகரிஷி இந்த இடத்துல தவம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த புறதவம்னா என்ன? அதுதான் அறம். உள்ளுக்குள்ள மனம் ஒன்றி உயிர் மேல மனம் செலுத்தி தவம் செய்வது அகதவம். அகத்திலே செய்வது அகதவம், புறத்திலே செய்வது அறம் அப்படிங்கிறது. அதுதான் தர்மம் அப்படிங்கிறது. அந்த தர்மம்னா என்ன? தர்மத்தை செய்பவர்கள் எல்லாரும் புறதவம் செய்பவர்கள். மகரிஷியுடைய பெற்றோர் அவர்கள் புறதவம் செய்து, அதாவது அறம் செய்து, அதாவது தர்மத்தை கடைபிடித்ததுனால அவர்களும் தவம் புரிந்தவர்கள் தான். என்ன தவம் அவங்க செஞ்சாங்கன்னா, அத ஒழுக்கம், கடமை, ஈகை. வாழ்க்கை விளக்கத்தை படிச்ச நமக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஊருக்கு உழைத்த தொண்டர்கள் நிறைய எழுதியிருப்பாரு மகரிஷி. அப்போ புறதவம் அப்படிங்கிறதும் தவம்தான். ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது தவம்தான். இதுக்கு உதாரணமாக வள்ளுவருடைய திருக்குறள் நம்ம பார்க்கலாம். திருக்குறள்ல தவம் அப்படின்னு ஒரு அதிகாரம், ஒரு 10 செக்ஷன் இருக்கும். அது 10 நூல் உள்ளது. அந்த குறள்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வெளிப்படையா ஆகினை தவத்தை பத்தியோ அல்லது துரிய தவத்தை பத்தியோ எல்லாம் ரொம்ப வெளிப்படையெல்லாம் சொல்லிக்க மாட்டாரு. பொதுவாகத்தான் இருக்கும். அதுலயும் அதிகமாக வள்ளுவர் சொல்லியிருப்பது புறதவத்தை தான் சொல்லியிருப்பார். தவம்னா என்ன, தவத்திற்கு என்ன டெபினிஷன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு அப்படி. தவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோப்பா. உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. உற்ற நோய் நோன்றல்னா நமக்கு வந்த நோயை அதாவது பொறுத்து கொள்வது. நோய்னா வைரஸ், பாக்டீரியால வரக்கூடிய நோய் கிடையாது. நோய்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். அந்த துன்பம் உடலாலையும் வரும், மனதாலையும் வரும். உடலால வந்தா அது நோய், மனதாலையும் வரும். அதற்கு பேரும் நோய் தான். அந்த இடத்துல உற்ற நோய் நோன்றல், பிறர் மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பத்தை, அவர்கள் கூடக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்வதும் தவம் தான். அதான் உற்ற நோய் நோன்றல். நோன்றல்ங்கிற வார்த்தை நோன்புங்கிற அந்த வார்த்தையில இருந்து வருது. அதெல்லாம் பொறுத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை, அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகள் இதெல்லாம். உற்ற நோய் நோன்றல். அடுத்து பாருங்க, உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது நமக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளணும். அட் த சேம் டைம் பதிலுக்கு அவர்களுக்கு யார் நமக்கு துன்பம் விளைவித்தார்களோ அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நாம் துன்பம் செய்யாம கட்டுப்பாடோட இருக்கணும். வந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதே ஒரு பெரிய கட்டுப்பாடு தான். அதோட சேர்த்து அவர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கிறதும் பெரிய கட்டுப்பாடு. இந்த 2 தான் தவத்திற்கே டெபனிஷன்கிறார். உயிருக்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. இதுதான் தவத்திற்கு உண்டான டெபனிஷன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஆகினையை பத்தி சொல்லியிருக்கிறாரா? ஏன் அவருக்கு
வள்ளுவருங்கிற அந்த மகரிஷியுமே குண்டலினி யோக தவம் செய்து அறிவிலே முழுமை பெற்றவர் தான். அதனாலதான் மகரிஷி அவர்கள் குரு வணக்கத்துல அவரை பத்தி சொல்லும் பொழுது அகத்ததுதான் மெய்ப்பொருள், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அப்படின்னு சிறப்பா எழுதியிருப்பாங்க. முதல்ல தாய்மானவர் சொல்லிட்டு அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர் சொல்லிட்டு அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அகத்ததுதான் தெய்வம்னு சொன்ன வள்ளுவர் தவம்ங்கிற அதிகாரத்துல அதிகமாக எழுதிய குறள் பாத்தீங்கன்னா புறதவத்தை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அடுத்து இப்ப அகதவத்தை பத்தி அவர் சொல்லவே இல்லையா, அதுவும் சொல்லியிருக்கிறாரு. தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதை மற்றோர் மேற்கொள்வது அப்படின்னு இருக்கும். அது தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம்னா பாவம்னு அர்த்தம், அதை மற்றோர் மேற்கொள்வது அப்படின்னு. அது என்ன தவமும் தவமுடையா இருக்குன்னு அப்படின்னு ரெண்டு சொல்றாரே அப்படின்னா, இந்த இடத்துலதான் வள்ளுவர் அந்த அகதவம் புறதவம்ங்கிற அந்த வித்தியாசத்துக்கு வர்றாரு. தவமும் தவமுடையாருக்கு ஆகும்னா கண்ணை மூடி செய்யக்கூடிய உள்முக பயணமாக நாம் இன்று செய்யக்கூடிய மனவளக்கலை பயிற்சியாகிய ஆகினை தவம், சாந்தி தவம், துரிய தவம், துரியாதீத தவம், இந்த எல்லா தவங்களும் யாருக்கு ஆகும், யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா தவமும் தவமுடையாருக்கே ஆகும். அதாவது புறதவம். அகதவம் யாருக்கு சூட்டபிள் ஆகும், யாருக்கு பொருத்தமாகும்னா புறதவம் செய்பவர்களுக்கு தான் அது சூட் ஆகும். தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதை மற்றோர் மேற்கொள்வது. அவம்னா பாவம். அதாவது யாருக்கு பாவம் அப்படின்னா புறதவம் இல்லாதவர்கள் அகதவம் செஞ்சா அது பாவம் தான் அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தனுக்கு ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூணுமே அவன் வாழ்க்கையில இல்லை. ஆனா அவன் போய் நானும் மன்றத்துக்கு போறேன், நானும் ஆகினை தீட்சை எடுத்துக்கிட்டேன், நானும் 10 வருஷமா மன்றத்துல இருக்கிறேன், நானும் மன்றத்துல தவம் பண்றேன், ஆனா இந்த புறதவம் அவன்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னா அது அவன் 10 வருஷமாவோ 20 வருஷமா எத்தனை வருஷமா மன்றத்துல இருக்கணும், அது அவன் பாவ செயல் தான், அது பாவம் தான் அப்படி. அப்போ இங்க பாருங்க, இதுல யாருக்கு ஆகினை தவம் நல்லா வரும், குண்டலினி யோக தவம் நல்லா வரும்னா புறத்திலே நல்லா தவம் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அகத்திலே தவம் நல்லா வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லக்கூடியது. அப்படி புறத்துல தவம் இல்லாமல் செய்தா நம் பாவப்பறிவை தான் சம்பாதித்துக் கொள்கிறோம். அப்படி இந்த குறளை ஏன் இதை அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டி இருக்குன்னா, நம்ம மன்றங்கள்ல நம்ம பல வருடங்களாக மன்றத்தில் இருப்போம். நம்ம என்னதான் பல வருடங்களாக இருந்தாலும் ஒரு சில தவம் நமக்கு வராம கூட இருக்கும். ஒருத்தர் சொன்னார் 10 வருஷமா நான் மன்றத்துல இருக்கேன், ஆகின தவமே சரியா வர்றதில்லை. ஒருத்தர் 20 வருஷமா தவத்துல இருக்கிறேன், மன்றத்துல இருக்கேன், எனக்கு துரிய தவமே வரல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி எந்த தவமும் வரலனாலும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா நாம அகதவம் நமக்கு சரியா வரலனாலும், நான் 20 வருஷமா மன்றத்துல இருக்கிறேன் ஆனா எனக்கு துரியதவம் சரியா வரலன்னு நம்ம நினைக்கிறோமே, அப்ப அந்த 20 வருஷமாக நம்ம தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த முயற்சி தான் நம்மள மேம்பாட்டுக்கு கொண்டு வரும். அந்த முயற்சியே ஒரு பெரிய வெற்றி தான். ரெண்டாவது, அந்த 20 வருடமாக தொடர்ந்து முயற்சி நம்ம செய்து கொண்டே இருந்து மன்றத்திலையும் உறுப்பினராக இருப்பதனால நமக்கு தானாகவே சிறுக 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 புறதவம் வந்துவிடும். அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிறது மன்றத்துல நம்ம தொடர்ந்து மெம்பராக இருப்பதனால சிறுக சிறுக அதுல நம்ம மேம்பட்டு கொண்டேதான் வரும். அப்ப புறதவம் சிறப்பாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய தவம் தான். அதனால அகதவம் சரியா வரல அப்படிங்கிறத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒண்ணு. அப்ப அதுக்காக அப்படியே விட்டுறலாமான்னா அப்படியும் இல்லை. அதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய வினைப்பதிவுகள் குருவருள் நமக்கு என்னைக்கு இந்த துரிய தவத்தை நல்லா கொடுக்குதோ, என்னைக்கு துரியாதி தவத்தை நல்லா கொடுக்குதோ, என்னைக்கு நித்யானந்த தவம், ஏன்னா 10 தவம் மகிழ்ச்சி நம்ம கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் வந்துடாது சில பேருக்கு. அப்போ எது நமக்கு வரலையோ தொடர்ந்து முயற்சி செய்வோம். புறதவம் செய்து கொண்டே இருந்து குரு பக்தியோட இருந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அகதவம் கூடிய விரைவில் அது வந்துவிடும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு மனத்துல சோர்வு வந்துடும். ஏன்னா இத்தனை வருஷம் மன்றத்துல இருக்குமே சரியா தவம் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த கவலை கூட வெளியில சொல்ல முடியாது பல பேருக்கு. ஏன்னா ஒரு பிரம்மஞான பயிற்சி வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா எல்லா இடத்துல சொல்லுவோம், அகத்தாய் வரைக்கும் எடுத்துட்டோம் சொல்லலாம். ஆனா அருள்நிதி ஆகியிருப்போம், அல்லது துணை பேராசிரியர் ஆகியிருப்போம், பேராசிரியர் ஆகியிருப்போம். பேராசிரியர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த தவம் வரலன்னு வெளியில சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அந்த கவலை மனதுல இருந்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் எந்த ஒரு கவலையும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு தவம் கண்ணை மூடி செஞ்சா அதுக்கு பேரு அகதவம். கண்ணை திறந்து வெளியில நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வெளிய குடும்பத்துல சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும், அது புறதவம். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த உண்மையான அகதவத்தை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம்.
மகரிஷி அவர்கள் நமக்கு ஆகினை, துரியம், அப்புறம் துரியாதீதம் நிறைய தவங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மூன்றுமே ரொம்ப முக்கியமான தவம். ஏன்னா இந்த 3 தவத்திலையும் நல்ல அதிகமான அனுபவங்கள் கிடைக்கும். முதல்ல நம்ம மன்றத்துல புதுசா வர்றவங்களுக்கு நம்ம உடற்பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டு ஆகினை தீட்சை கொடுக்குறோம். ஏன் ஆகினை தவம் தர்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல மொத்தம் 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. இதை இங்கிலீஷ்ல டக்லஸ் கிளாண்ட் அல்லது எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள்ல நம்முடைய புருவ மத்தியில இருக்கக்கூடிய கிளாண்ட், இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல, இந்த கிளாண்ட் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம். நம்ம உடம்புக்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச், ஒரு மெயின் சுவிட்ச். இப்போ நம்ம வீடு ஃபுல்லா கரண்ட் இருக்கு, எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு, ஆனா நமக்கு மெயின் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம உடம்புக்கும் மனசுக்குமே ஒரு மெயின் பாக்ஸ் எதுன்னா, மெயின் சுவிட்ச் எதுன்னா இந்த ஆகினை தான். அதாவது இந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது. இதை டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல 7 மையங்கள் இருக்கு, 7 நாளமில்லா சுரப்பிகள். நம்ம உடம்புல 2 உடம்பு இருக்கு. ஒண்ணு பிசிக்கல் பாடி, அதாவது பரு உடல். இந்த பரு உடல்ல 4 பூதங்கள் இருக்கு: நிலம், நீர், நெருப்பு, காற்று. அடுத்து நுண் உடல்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் நம்ம உயிர். இந்த உயிரும், அதாவது ஆஸ்ட்ரல் பாடிங்கிற ஒரு பூதம், அதாவது விண் துகள்களால் ஆகிய அந்த ஒரு பூதம், அந்த ஒரு பூதங்களால் ஆகிய ஆஸ்ட்ரல் பாடியும் 4 பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடியும் சேர்ந்து செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. சரிதானே? இந்த 2 பாடியும் எங்க ஜாயிண்டா இருந்து ஃபங்க்ஷன் ஆகி நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுதான் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். பிசிக்கல் பாடியில இதுக்கு பேர் எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ். அதே ஆஸ்ட்ரல் பாடியில இதே இடத்துல அல்லது அதுக்கு நியர்பை பிளேசஸ்ல ஆற்றல் மையங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவைகள் தான் நமக்கு உயிருக்கு மைய 7 முக்கியமான மையங்கள். அதுல இந்த 7 உயிர் மையங்கள்ல ரொம்ப முக்கியமான மையம் எதுன்னா ஆகினை மையம் தான். உயிர் துகள்கள் நம்ம உடம்புல கோடிக்கணக்கான விண் துகள்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இது செறிவாக இருந்து கொண்டிருப்பது எங்க அப்படின்னா, நம்முடைய மூலாதாரத்துல மையம் கொண்டிருக்கு. இப்ப குழந்தைங்களா இருந்தா 14 வயசு அல்லது அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு உயிர் தலையில துரியத்துல இருக்கும், அங்க மையமா இருந்து கொண்டு இருக்கும். ஆனா அதுடைய இருப்பிடத்தை தாண்டி அது உடலையோ மனதையோ உயிரையோ நடத்தி கொண்டிருப்பது எங்க இருந்து அப்படின்னா ஆகினையில இருந்து தான். அதனால இந்த உயிர் சக்திய மன்றத்துல நம்ம தவம் அந்த தீட்சையை கொடுக்கும் பொழுது மூலாதாரத்துல இருந்து எடுத்து முதுகு தண்டு வழியா கொண்டு வந்து ஆகினையில கொடுக்குறோம். ஏன் விசுத்தில கொடுக்கலாம், தொண்டையில கொடுக்கலாம், நெஞ்சில கொடுக்கலாம், எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நெத்தியில தான் கொடுக்குறோம். ஏன்னா நெத்தியில கொடுத்தாதான் அந்த உணர்வு நல்லா வரும். நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அது ஏன் வருது அப்படின்னா, அது ஏற்கனவே அந்த இடத்துல உடலையும் உயிரையும் மனதையும் நடத்தி கொண்டு ஒரு மெயின் ஸ்விட்சாக நம்ம உடம்புலையும் உயிரையும் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ தீட்சை கொடுப்பதற்கு முன்பே துடிப்பாக இயக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மையம், அதற்கு இன்னும் மேல் நோக்கி வேகம் கொடுக்கும் பொழுது அது இன்னும் சிறப்பாக இயங்கும். அதனால தான் நம்ம உடம்புல மூலாதாரத்துக்கு மேல 6 மையங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கிய மையமாக நம்ம இந்த ஆகினை முக்கியமான ஒரு தீட்சையாக கொடுக்கிறோம். இந்த ஆகினை தீட்சையை பத்தி மகரிஷியும் மற்ற சித்தர்களும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிறுக பார்க்கலாம். இப்ப மகரிஷி அவர்கள் ஆகினை தவத்தை பத்தி சொல்லும் பொழுது, அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருவ நிலையாம் ஆதி, அதாவது சுத்தவெளி. இந்த பிரபஞ்சத்தை கடந்து அப்பால இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி தான் தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால என்ன ஆகுது, விண் ஆகுது. இந்த விண்ணின் கூட்டு தான் பஞ்சபூதங்களாக மாறுது. இந்த பஞ்சபூதங்களுடைய கலவையில ஓரறிவு தாவரம் விதையே இல்லாம தானாகவே உற்பத்தி ஆகும். அதுல இருந்து 2 அறிவு புழு தானாக உற்பத்தி ஆகும். அப்படியே 3 அறிவு 4 அறிவுன்னு பரிணாமத்துல வந்து மனிதனாக வந்திருக்கு. அப்போ அருவமாக இருந்த சுத்தவெளி இந்த உருவமாக வந்திருக்கு. நம்ம மட்டும் உருவம் இல்ல, பஞ்சபூதங்கள் ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய சீனியர்ஸ், இவங்கெல்லாம் நம்முடைய சீனியர்ஸ். ஏன் நம்ம எல்லாம் விலங்குகளை வளர்க்கணும் ஆசைப்படுறோம், மரம் செடி கொடிகள் இயற்கையை ரசிக்கிறோம்னா இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள், அதை கடந்து நம்ம வந்திருக்கோம். இப்ப அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த
வித ரகசியமும் விளக்கமாகும் அப்படின்னா சுத்தவெளியுடைய முழு பரிணாம சரித்திரம், அதாவது தன்மாற்ற சரித்திரமும் எல்லாமே இந்த ஒரே ஒரு தவம் செஞ்சாலே கூட உனக்கு எல்லாமே விளக்கமாகிரும். உனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கணும்னா ஆக்னி தவம் மட்டுமே நீ செஞ்சா கூட போதும் அப்படிங்கிறதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த ஆக்னி தவத்துடைய சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு கவி. சரி, அடுத்து மகரிஷி மட்டும்தான் இந்த ஆக்னி தவத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா முன்னாடி பல சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஔவையார் அப்படிங்கிற அந்த சித்தரை பார்க்கலாம். ஔவையார் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஞானி. ஒரு 4-5 ஔவையார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்கள் பல ஔவையார்கள் நம்முடைய புராணங்கள்ல இருந்து இருக்கிறாங்க. முக்கியமா 4-5 ஔவையார்கள் எழுதிய நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு முக்கியமான நூல் தான் பாத்தீங்கன்னா ஔவை குறள் அப்படிங்கிறது. இந்த ஔவை குறள் அப்படிங்கிறது இல்ல முழுக்க முழுக்க குண்டலினி யோகம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நூல். மனவளக்கலை அன்பர்கள் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு நூல் இது. மொத்தம் 310 குறள்கள் இருக்கும். இதுல இந்த ஆகினை தவத்துடைய சிறப்ப ஔவையார் பாருங்க எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு நடையில சொல்றாங்க பாருங்களேன். நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு அப்படி. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு அப்படி. எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பாருங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி. இப்ப நம்ம மண்டலத்துல இருக்கனால இந்த கவிக்கு நமக்கு ஓரளவு விளக்கம் தெரிஞ்சிடும். மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நெற்றிக்கு நேரா வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் அப்படின்னா உன்னுடைய நெற்றிக்கு நேரம்னா புருவ மத்தி. ஆகினை தவத்தை நீ மிகச்சிறப்பா செய்யி. இந்த நிறைந்த ஒளி காணில் அப்படின்னா அது ஔவையாருடைய அறிவு புலமைய, தமிழ் புலமைய காமிக்கிற வார்த்தை. தமிழ் புலமை மூலமாக நமக்கு கருத்தை விளக்குறாங்க. நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில்னா நீ உன்னுடைய புருவ மத்தியில நல்ல ஆகினை தவம் செய்தால் முற்றும் அழியாத உடம்பு. அப்போ முற்றும் அழியாத உடம்புனா என்ன அர்த்தம்? அப்போ உடம்பு நம்ம சாகாவரம் பெற்றுருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல மறைபொருளாக நம்ம ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும். அதாவது உடம்பு அழியாம இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உடம்பு அழியத்தான் செய்யும். ஆனா அப்ப ஏன் இவங்க அழியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா மரணம்னா என்ன அப்படின்னு மகரிஷி சொன்ன ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சித்தர்களை பத்தி, சித்தர்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி மகரிஷி சொல்லும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுடைய கொள்கையில ஒரு 3 பாலிசி வச்சிருந்தாங்க சித்தர்கள். அதாவது ஈதல் இரவாமை மகிழ்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல்தான் மகிழ்போகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்போகம், ஈதல், இரவாமை. மகிழ்போகம்ங்கிறது அளவு முறையாக இருக்குது புலன் இன்பத்துல. ஈதல்ங்கிறது தெரியும், ஈகை. இரவாமை அப்படின்னா அது வேற ஒண்ணுமே இல்லை. இறைவன் மனுஷனுக்கு கொடுத்த ஆயுள் காலம் என்ன? 120 வயசு மேக்சிமம். இந்த 120 ஆண்டுகளுக்குள்ளாக ஒருவன் குண்டலினி யோக தீட்சை பெற்று அவன் தவங்களை சிறப்பாக செய்து நல்ல இறை அனுபவத்தை, பிரம்ம ஞானத்தை அவன் பெறணும். அப்படி பெற்றுவிட்டு அவன் இறந்தால் அந்த இறப்புக்கு பெயர் இறப்பு கிடையாது. இரவாமை அப்படின்னா வாழ்வின் நோக்கம் நிறைவேறாமல் ஒரு மனிதனுடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தால் அதுதான் உண்மையான மரணம். வாழும் காலத்திலேயே மகரிஷி சொல்வார் இல்லையா, அறிவு முழுமை அது முக்தின்னு சொல்வார் இல்லையா. அப்போ வாழும் காலத்திலேயே அறிவு முழுமை அடைந்து அதன் பிறகு ஒரு மனிதன் இறந்தால் அதற்கு பேரு மரணமில்லா பெருவாழ்வு. இதத்தான் சித்தர்கள் இரவாமை அப்படின்னாங்க. மகரிஷி அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னாங்க. ஔவையாருங்கிற மகரிஷி இத முற்றும் அழியாத உடம்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்து இந்த ஆகினை தவத்தை பத்தி இன்னொரு இடத்துல சொல்றாங்க. அது இன்னும் சூட்டபிளா இருக்கும் நமக்கு. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். எவ்வளவு அழகா எழுதியிருக்கா பாருங்க. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். அடைத்த வாசல், படைத்தன்னு அடுக்கு மொழியில் எழுதியிருக்கிறாங்க. அடைத்த வாசல் எது அப்படின்னா நம்முடைய ஆகினை தான். அங்க என்னன்னா நம்ம ஆகினை தவம் செய்யக்கூடிய நம்ம புருவ மத்தியில நமக்கு தொட்டு தீட்சை கொடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு ஹோல் இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஊசி முனை உள்ள போற அளவுக்கு ஹோல் இருக்கு அப்படின்னு.
மகரிஷி கூட ஒரு கவியில அதை சொல்லியிருக்கிறாங்க. ஊசி முனை வாசல் ஒன்றை திறந்து அங்கே உன்னையே நீ அமர்த்திடுவேன் அப்படின்னு ஒரு கவி வரும். அந்த ஊசி முனை வாசல் அப்படிங்கிறது நம்ம வெளியில நமக்கு தோல் மூடி இருக்கு நெத்தியில. ஆனா உள்ளுக்குள்ள ஊசி உடைய ஹோல் அளவுக்கு உள்ள ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னு. அத வெளியில தோல் தான் அடைச்சிருக்கு. இதத்தான் ஔவையாருங்கிற மகரிஷி எப்படி சொல்றாங்க பாருங்க. அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல யாரு தவம் செய்யறோம்? நம்ம தான் தவம் செய்யறோம். அதோடைய ரிசல்ட் என்ன? அதோடைய கிளைமேக்ஸ் என்ன? அப்படின்னா படைத்தவனை பார்க்க முடியுங்கிறாங்க. இதத்தான் மகிழ்ச்சி அந்த இடத்துல அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்படிங்கிறாங்க. சரி, நாம இப்போ ஆகினை தவம் நாம தொடர்ந்து செய்வோம். மற்ற எந்த தவம் வரலனாலும் ஆகினை தவம் மட்டும் வராம யாருக்குமே இருக்காது. நல்லா தவம் வரும். நெற்றில நல்ல ஒரு ஒரு உணர்தல், ஒரு உறுத்தல், ஒரு குறுகுறுப்பு எல்லாம் தெரியும். அந்த அந்த அனுபவம் என்ன? ஆகினை தவம் நாம செய்யும் பொழுது நம்முடைய புருவ மத்தியிலே ஏற்படக்கூடிய அனுபவத்தின் விளக்கம் என்ன? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அந்த நெத்தியில் இருக்கிறது மட்டும் தெரியுது. இப்போ மற்ற அருளதிகள்கிட்ட நம்ம டச் வாங்கிக்கிறோம், அல்லது மறுபடியும் கூட தீட்சையை வாங்கிட்டோம், இன்னும் நல்லாவே வருது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆகினை தவம் செய்யும் பொழுது என்னன்னா, நம்முடைய மனமானது உயிரை கவனிக்கிறது. நமக்கு நெத்தியில என்ன தெரியுதோ அது வேற ஒண்ணுமே இல்ல, நம்முடைய உயிர். நம்முடைய உயிரின் அசைவைத்தான் நாம ஆகினையில உணர்றோம். உயிரை கண்ணால பார்க்கவே முடியாது, நமக்கு தெரியும். உயிரை கண்ணால பார்க்கவே முடியாது. அந்த உயிரை உணர முடியும் அப்படிங்கிறதான் மகரிஷி நமக்கு அந்த இடத்துல தீட்சையில ஒரு அனுபவமாவே கொடுக்குறாங்க. இது நாள் வரைக்கும் இந்த நெத்தியில ஏதோ ஒரு குறுகுறுப்பு தெரியுது, ஏதோ ஒரு உறுத்தல் தெரியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு, அப்படி இல்ல. நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாம கோடிக்கணக்கான விண்துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப நம்ம உடம்பு எவ்வளவோ என்ன ஹைட் வெயிட்டோ, இதே ஹைட் வெயிட்டுங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள பல கோடி விண்துகள்கள், அதாவது உடம்புக்கு வெளியில இருந்தா அதுக்கு பேரு விண்துகள்கள், உள்ளுக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு உயிர் துகள்கள். அவ்வளவுதான். காத்து வெளியில இருந்தா காத்து, அதே இது நம்ம காரு பைக்கு டயருக்குள்ள இருந்தா அது பைக்கு டயர் காத்துன்னு சொல்றோம்ல, அது மாதிரி. அப்போ அந்த விண்துகள்களானது உடம்பு ஃபுல்லா இருக்கு. அத கண்ணால பார்க்கவே முடியாது. அப்படி கண்ணால பார்க்க முடியாத அந்த உயிரை உணர்வாக அனுபவமாக கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆகினிதம். அத நாம இனிமே ஆகினிதம் செய்யும் பொழுது ஆகினையில நம்ம உணர்வது நம் உயிரையே உணர்றோம். நம் உயிரை கண்ணால் கண் அப்படிங்கிற புலன் வழியா பார்க்க முடியாது. ஆனா தோல் அப்படிங்கிற இந்த தொடு உணர்வு, தொடு உணர்வு கூட அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிற அந்த உணர்வு மூலமாக பார்க்கணும். அதாவது ஒரு இன்விசிபிள் சோலை ஒரு ஒரு சென்சேஷனுக்கு கொண்டு வர்றாங்க மகிழ்ச்சி. அதை நமக்கு, அதாவது நமக்கு புலன்களால உணர முடியாத இந்த உயிரை புலன்களுக்கு எட்டும்படியாக மகிழ்ச்சி இந்த இடத்துல செய்யறாங்க. அதுதான் அந்த உறுத்தல், குறுகுறுப்பு எல்லாமே. சரி, அடுத்து இப்ப துரிய தவத்தை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். இந்த துரிய தவம், இந்த ஆகினை தவத்துடைய முக்கியத்துவத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் நிறைய இடங்களை விளக்கி இருக்கிறாங்க. அது நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லி சிவனுடைய நெற்றிக்கண்ல பார்ப்போம். சிவபெருமானே கூட பாத்தீங்கன்னா நெற்றி தவம் செய்த நிலையில தான் இருப்பாரு பல இடங்கள்ல. அவருக்கு அந்த ஒரு இதுல வரும், நீங்க அவர்கிட்ட முனிவர்கள் கேட்கும்போது அவர் சொல்வாராம், நீங்கள் எதை நோக்கி தியானம் செய்கிறீர்கள் மகேஸ்வரா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என் மூலத்தை பார்க்கிறேன் அப்படின்னு பாராம். அப்ப நான் என் மூலத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிறது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட மெசேஜ். ஆகினியில நெற்றிக்கண்ல மனதை வைத்து மூலத்தை பார் அப்படிங்கிறது அது. அதைத்தான் ஔவையார் அவர்கள் அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார் அப்படிங்கிறாங்க. சரி, இது போக விபூதி பூசுறோம், குங்குமம், சந்தனம் வைக்கிறது எல்லாமே ஆகினை தவம் நல்லா வரணும். பிட்யூட்டரி நீ தவமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உன்னுடைய உடம்புல 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள் தான் உன்னுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ உடம்பு அட்லீஸ்ட் உடம்பு மட்டுமாச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லக்கூடிய ஆகினை இந்த சக்கரம் நல்லா வேலை செய்யணும். அப்போ அதற்கு செயற்கையாக எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் கொடுத்து விபூதி இதெல்லாம் வைக்கிறாங்க. இப்ப விபூதி அப்படிங்கிறது அதுக்கு இயற்கையா மருத்துவ குணம் உண்டு, வேர்வை சுரப்பிகளை கட்டுப்படுத்தும், நம்ம நிறைய இருக்கு. இது போக அந்த இடத்துல வச்சு நம்ம அழுத்துவதனாலேயே நமக்கு
சிறுக சிறுக அதை நோக்கி நம்முடைய கவனம் போகும், அது பற்றிய சிந்தனை வரும். அது இது போக குங்குமம், பெண்கள் குங்குமம் வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா அப்படித்தான். இந்த குங்குமத்தை பத்தி மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த குங்குமம் ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்துல மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் அப்படின்னு நிறைய இருந்திருக்கு. இப்பயும் இருக்காது. ஜென்ஸ் எல்லாம் வெளியில வேலைக்கு போயிருவாங்க, லேடிஸ் மட்டும் வீட்டுல இருப்பாங்க. அப்ப வேற யாராவது அதிகமாக மன வலிமை கொண்ட ஒருவன் வந்து அவர்களை மெஸ்மரிசம் செஞ்சிடக்கூடாது, அவர்களை மதி மயக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குங்குமத்தை, குங்குமம் பாருங்க விபூதி விட நல்ல திக்னஸா இருக்கும், அது அவ்வளவு செஞ்சு ஆகினையில ஒரு லேயர் போடுறாங்க. அந்த ஆகினை தவத்தை இந்த மெஸ்மரிசம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. நம்மள பார்த்தாங்கன்னா நம்முடைய நெற்றிக்கண் உருவ மத்தியை தான் பார்த்து பேசுவாங்க, அதை டாமினேட் பண்றதுக்காக. அப்ப அதை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு கஷ்டமான ஒரு லேயரை போட்டாங்க. இது மூலமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இது போக பாத்தீங்கன்னா இன்னைக்குமே குங்குமத்தை தயாரிக்கும் பொழுது மஞ்சளை கலப்பாங்க. மஞ்சள் வாசனை இருந்த பாம்பு அங்க வராது. இப்ப அந்த காலத்துல மக்கள் தொகை கம்மி, அப்ப பாம்புகள் காட்டு பகுதிகள் அதிகம். அப்ப அதுல இருந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளையும் சேர்த்து பண்ணாங்க. இப்படி நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்கு. மெயினா என்னன்னா தவம், தவம்ங்கிறத அவங்க அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. அடுத்து துரிய தவம். துரியத்தை இப்ப சிந்திக்கலாம். ஆகினை தவத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை மகரிஷி சொல்லும்போது, மனமானது ஆகினையில் புருவ மத்தியில் உயிரை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா துரியத்துல என்ன பண்ணுது, உயிர் உயிராகவே நிற்கிறது அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஆகினையில மனம் உயிரை கவனிக்கிறது, துரியத்துல உயிர் உயிராகவே நிற்கிறது. மனம்ங்கிறது அங்க இல்லாம உயிர் அதோடைய தோற்றத்திலேயே அது ஒடுங்கிறது, உயிர் உயிராகவே அங்க நிற்கிறது. இந்த துரியத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு வார்த்தையில சொல்லி 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகினையில பாத்தீங்கன்னா ஈரிதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க, 2 இதழ் தாமரைனா. ஏன்னா நம்முடைய புருவ மத்தியில அந்த ஆகினை இடத்துல 2 நரம்புகள் இப்படி கிராஸ் ஆகுமா. அப்படி கிராஸ் ஆகன 2 நரம்புகள் கிராஸ் ஆகாதனால அதுக்கு 2 இதழ் தாமரை அப்படின்னு. ஆனா மேல பாத்தீங்கன்னா 1000. என்னன்னா நம்ம மூளையுடைய வடிவம் நமக்கு தெரியும். அந்த மூளை ஆனது மடிப்புகளா இருக்கும். மொத்தம் 1000 மடிப்புகள், அது வால்வ்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதைத்தான் 1000 இதழ் தாமரை அப்படின்னாங்க. இந்த துரியதவம் செய்தாலும் நமக்கு அதிகமான ஒரு நினைவாற்றல் இருந்து பிரம்மஞானம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். இது அந்த காலத்துல ஆகினை தவம், துரியதவம் இது மட்டும்தான் பிரதானமாக இருந்திருக்கு. இதை உணர்த்துவதற்காகத்தான் வைணவர்கள் எல்லாம் நாமம் போடுறதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா நடுவுல சிவப்பு கோடு இருக்கும், நெத்தியில இருந்து மேல அந்த சிவப்பு கோடு மட்டும் லென்த்தா போகும், மற்ற 2 கொஞ்சம் ஓரளவு ஹைட்டு தான் இருக்கும். அது ஆகினையில இருந்து துரியத்துக்கு நம்ம போகணும். எப்படி ஸ்கூல் முடிச்சா காலேஜ் போவோம் இல்லையா, அது போல நீ குண்டலினி யோக தவம் கத்துக்கிட்ட, வந்து இவ்வளவு காலம் ஆகினை தவம் பண்ணிருக்க, இதுக்கடுத்து நீ மேல்நிலை தவத்துக்கு போகணுங்கிறத குறிப்பால் உணர்த்துவதுதான் அந்த இடத்துல துரிய தவம். இந்த துரிய தவத்தை பத்தி ஔவையார் அவர்கள் சொல்லும் பொழுது, துரியம் கடந்த, இது ஆக்சுவலா துரியாதீதத்தை பத்தி ஔவையார் சொன்ன ஒரு கவிதான் இது. ஆனா துரியம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினால அதையும் அவங்க வலியுறுத்துறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். துரியம் கடந்த சுடரொளியை, துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் பின்னை பிறப்பில்லை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. துரியம் கடந்த சுடரொளியை, துரியம் கடந்த சுடரொளினா என்ன, துரியாதீதத்தை தான் சொல்றாங்க. சிவகலம் அல்லது சுத்தவெளி, வெட்டவெளி. சுடரொளியை கண்டால் பின்னை பிறப்பில்லை வீடு, அதாவது உனக்கு அடுத்து மறுபிறவி இருக்காது, பின் பிறவி இல்ல, பிறவி அத்தோட முடியுது, அடுத்து வீடு, அதாவது அதுதான் வீடு பேரு அப்படின்னு. துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் பின்னை பிறப்பில்லை வீடு. இந்த இடத்துல பாருங்க, சுடர் ஒளி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் இந்த சுத்தவெளிக்கு இறைவன் பேரறிவானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அவரு ஜோதினா விளக்கம், விளக்குங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அது அறிவு, பேரறிவு அப்படிங்கிற இதுல போகும். இந்த இடத்துல அதே மாதிரிதான் இவங்க சுடர் ஒளி, ஒளினாலும் அந்த இடத்துல விளக்கம், விளக்கு, வெளிச்சம், அறிவு, பேரறிவு, இந்த அர்த்தம் தான். சுடர் ஒளி அப்படின்னு இறைவனை போடுறாங்க. சரி, இப்போ ஓகே, இந்த ஆக்கினை, துரியம், துரியாதீதம் போன்ற முக்கியமான தவங்களை பத்தி ஒரு பேசிக்கா ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம தினசரி இந்த தவங்கள் எல்லாம் செய்யறோம். செஞ்சா
நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஒரு கவியில மகரிஷி சொல்றாங்க, ஞானமும் வாழ்வும் கவியில இது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டு செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்துவிடும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் சிறப்புடைத்ததே தவம் ஆகும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இந்த கவிதான் நாம தவம் சரியா வரல அப்படிங்கிற போதோ, அல்லது தொடர்ந்து நான் மன்றத்துல தவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல, அந்த ப்ராக்ரஸே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு சஞ்சலம் இருக்கிறவர்களும் இந்த கவிய படித்தா நமக்கு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும். அதுல பாருங்க, முதல் வரிக, தவம் நம்ம சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து எல்லாம் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. ஒன்றி ஒன்றி நின்று, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும் அப்படின்னு. மகரிஷி ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்கன்னா அது சாதாரணமாக பயன்படுத்த மாட்டாங்க. வள்ளுவரே பாத்தீங்கன்னா திருக்குறள்ல அனாவசியமாக எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவருடைய திருக்குறள்ல எதையாச்சும் எடிட் பண்ணணும் அல்லது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இது யாராலையும் கனவுல கூட நினைக்க முடியாது. அந்த அளவுக்கு வள்ளுவர் எழுதியிருப்பாரு. மகிழ்ச்சியோடதுமே அப்படித்தான். வள்ளுவர் பாத்தீங்கன்னா சொல்லுக சொல்லை அப்படின்னு ஒரு அது சரியா ஞாபகம் இல்ல, அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அதுல சொல்லுக சொல்லுகனே ஆரம்பிச்சிருப்பாரு. வேற எக்ஸ்டர்னல் வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாரு. தேவையில்லை, ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி கூட நம்ம பயன்படுத்தி அந்த கருத்தை ஆழமா போகணும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. அதே போல மகரிஷி இந்த கவியில ஒன்றி ஒன்றி 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். மகரிஷி நமக்கு கொடுத்த தவங்களை எல்லாம் செய்ய நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? உறுதி. அதாவது மனதுல உறுதி ஏற்படும். கான்பிடன்ஸ், அதான் உறுதிங்கிறது. நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். மனதுல உறுதி, நுட்பம், சக்தி அதிகமாகும். அப்ப நுட்பம் வேணா தெரியாம இருக்கலாம் வெளியில, சக்தி கூட நமக்கு வெளியில தெரியாம இருக்கலாம். இவ்வளவு நாள் தவம் பண்ணி இருக்கிறோம், எனக்கு எந்த சக்தியும் வந்த மாதிரி தெரியலப்பா, அப்படி கூட இருக்கலாம். என்ன, ஏன்னா நமக்கு வெளிப்படாம கூட, நமக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாம அகத்தாய்வு செய்ய முடியாதபடி கூட இருக்கலாம். நுட்பம் கூட நம்ம அறிவுக்கு எட்டாதபடி கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக உறுதி அப்படிங்கிறது கிடைக்கும். எப்படின்னா, இவ்வளவு காலம் மன்றத்துல இருக்கிறதே ஒரு பெரிய உறுதி தானே. இது மட்டும் இல்ல, மன்றத்தில் இருந்து கொண்டே நமக்கு வீடுகள்ல, வேலை செய்யற இடங்கள்ல, பல இடங்கள்ல நண்பர்கள் பல விதமான கஷ்டங்கள் வருது. அந்த கஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய மன உறுதி நமக்கு கிடைக்குது இல்லையா? இவ்வளவு கஷ்டங்களை கடந்துதான் நம்ம இன்னைக்கும் இதுல இருக்கிறோம் இல்லையா? அந்த மன உறுதி இந்த தவத்துலதான் கிடைச்சது. நமக்கு தவமே வரலனாலும் மன்றத்துக்கு போய் சும்மா உட்கார்ந்ததா அந்த கூட்டு தவ ஆற்றல் இருக்கு இல்லையா? வீட்டுல நம்ம தவம் செய்யறதுக்கும் மன்றத்துல 10 பேர் மத்தியில போய் தவம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தேன் கிண்ணம் இருக்கு, அந்த கிண்ணம் நிறைய தேன் இருக்கு. அந்த தேன் கிண்ணத்துல ஒரு மலை துளி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மலை துளி இப்ப என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற தேன் துளிகள் எல்லாம் அதுல பாய்ந்து அந்த மலை துளியும் தேன் துளியாக மாற்றிவிடும். அது போலத்தான் நாம மன்றத்துல போய் தவம் செய்வது. அவர்களுடைய கூட்டு தவ ஆற்றலும் நமக்கு வந்து நாமளும் ஒரு நீர் துளியாக இருந்து தேன் துளியாகவே மாறுறோம். அதனால அது ஒரு உயர்வு தான். அதனால உறுதி நமக்கு கிடைக்குது. அந்த ஒரு உறுதின்னு இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில நிறைய வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்ப சூழ்நிலையில நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்காம இருக்கலாம். ஆனா நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஆலமரம் பாருங்க, மெதுவா தான் வளரும், ஆனா நிலைச்சு நிற்கும். அது மாதிரிதான் மனவளக்கலை மன்றத்துல தரக்கூடிய குண்டலினி யோகத்தினால வரக்கூடிய பயன்கள் எல்லாமே மெதுவாகத்தான் வரும், ஆனா கண்டிப்பா நிலைச்சு நிற்கும். அதுதான் உறுதி அப்படிங்கிற வார்த்தை மூலமாக மகரிஷி சொல்வதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு, இந்த உறுதி இருந்தா அதுவே ஒரு பெரிய நன்மை தானா, அதுவே பெரிய தவத்துல ஒரு பெரிய பலன் தானா அப்படின்னா உண்மைதான். மனதுல இருக்கக்கூடிய உறுதி தாங்க பெரிய தவ பலனே. இதற்கு பொருத்தமாக வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு, வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற அப்படின்னு இருக்கும்.
ஒரு காரியத்துல ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வசதி இருந்துப்பா, அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு, அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தது, அதனால அவன் காரியத்தை ஜெயிச்சான். ஏன் இதெல்லாம் என்கிட்ட இருந்தா நான் ஜெயிச்சிருக்க மாட்டானா அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அவன் அந்த ரீசன் இருந்துச்சு, இந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இந்த பேக்கப் இருந்தது, அதனால அவனுக்கு சக்சஸ் கிடைச்சதுங்கிறது கிடையாது. அவன் மனதில் இருந்த உறுதி தான் அவனை ஜெயிக்க வைக்குது. வினை திட்பம் என்பது ஒருவன் மன திட்பம். மற்றைய எல்லாம் மற்றைய அப்படிங்கிறதுல இந்த லிஸ்ட் எல்லாம் வந்துடும். அவனுக்கு இருந்த குடும்ப சூழ்நிலையோ அல்லது பொருளாதார சூழ்நிலையோ அந்த அவனுக்கு இருந்த ஜாப் சூழ்நிலையினால தான் அவன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் மனதில் அவன் உறுதி எடுத்துக்கொண்டான். அவன் உறுதி எடுத்ததுனால அந்த காரியத்தை ஜெயிச்சான். இப்ப இந்த இந்த நன்மை தானே நமக்கு வேணும். இவ்வளவு நாள் நம்ம தவம் செய்யறோம். அந்த தவத்தினால நமக்கு என்ன ஒரு பலன் எதிர்பார்ப்போம்? மனது நல்ல வலிமையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு அந்த சப்போர்ட் இருக்கணும், இந்த சப்போர்ட் எதுவுமே வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய அந்த உறுதி இந்த தவத்தினால கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே ஆழ்ந்து பதிந்துவிடும். நன்று ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து விடும் அப்படிங்கிறாரு. தானாகவே நம்ம நல்லது மட்டும்தான் செய்வோம். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் சிறப்புடைத்தே இதே தவமாம் அப்படின்னு வரும். இந்த இடத்த கருங்கிற வார்த்தையை மகிழ்ச்சி சொல்லியிருக்கு. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோம். கரு அப்படிங்கிற வார்த்தை உயிரை குறிக்கக்கூடியது. இத மகிழ்ச்சி அவருக்கு சொல்லும்போது இந்த கருமாரி அம்மன் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அம்மன் முழு சிலையை பார்த்திருப்போம் அம்மன் கோவில்கள்ல. அதே பார்த்தீங்கன்னா கருமாரின்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கருமாரி அம்மனுக்கு வெறும் தலை மட்டும்தான் இருக்கும். இதை பற்றி மகிழ்ச்சி ஒரு சொற்பொழிவு சொல்றாங்க. வெறுமனே அம்மன் அப்படிங்கிறது சக்தி தத்துவம், நம்முடைய உயிர் விண்துகள் தத்துவம் தான். உயிர் உணர்வு பெறணுங்கிறது தான் அதுதான் சாக்த வழிபாடுங்கிறது. அதை கருமாரி அப்படின்னு ஒண்ணு கருப்பு பெயிண்ட் அடிச்சு அவனுக்கு காமிக்கும் பொழுது அது சுத்த வெளியை காமிக்கக்கூடியது. இப்பயும் கூட பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள கருவறைகள் எல்லாம் இருட்டாதான் இருக்கும். அது எல்லாமே சுத்த வெளி வெட்ட வெளி கான்செப்டை தான் அவங்க அப்படி உணர்த்துறாங்க. இது கருமாரி அப்படிங்கிறது அந்த கரு மாறி அப்படிங்கிற மாறினா மலை அப்படின்னு அப்படிதான் பெரும்பாலும் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனா கருமாறுவது அப்படிங்கிறது இந்த இடத்துல மூலாதாரத்துல ஆகினைக்கு கரு மாறுவது தான் இந்த இடத்துல குறிக்குது. அப்படி கருப்பு கலரை காமிச்சும் மக்கள் உணரல. அதுக்கப்புறம் தான் வெறும் தலையை மட்டும் காமிச்சாங்க. வெறும் தலையை மட்டும் பாத்தீங்கன்னா கவனிக்கும் பொழுது ஆகினையும் துரியத்தை மட்டும் தான் அந்த இடத்துல சிந்திப்பாங்க. அப்படியெல்லாம் நினைச்சு முன்னோர்கள் அதை செஞ்சாங்க. எத்தனை பேர் அதை சிந்திக்கிறாங்கன்னு தெரியறது இல்ல. அப்படி தலையை மட்டும் ஆகினை துரியத்தை உணர்த்துவதற்காகவே கருமாரி அம்மன் அப்படின்லாம் வச்சாங்க. சரி, இது போன்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குது. சரி, அடுத்து நம்ம மன வலிமை பெற்றிருக்கிறோம். தவத்துல இவ்வளவு தூரம் மன வலிமை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. துரியாதீத தவத்தை பத்தி மட்டும் சொல்லிட்டு நம்ம மற்ற பலன்களை பார்த்துடலாம். துரியாதீத தவத்தை பத்தி முக்கியமா சொல்லணும். இந்த துரியாதீதம் அப்படிங்கிறது துரியம் பிளஸ் அதீதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதைத்தான் ஔவையார் அந்த இடத்துல துரியம் கடந்த சுடரொளின்னு சொன்னாங்கன்னு தெரியும். வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அப்படின்னா மகிழ்ச்சி அதை அருட்பேராற்றல் சொன்னாங்க. இந்த துரியாதீத தவத்தை அந்த காலத்துல பட்டினத்தார் தவம் செஞ்சிருக்கிறார். அனுபவத்தையே ஏற்கனவே பெரியாழ்வருடைய நம்ம பார்த்திருக்கிறோம். அவரு நன்றாக ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து அப்படின்னு ஒரு கவியை பார்த்தோம். அது விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. அதே போல நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார், அவரும் பாத்தீங்கன்னா சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாலேயோ அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த 2 வைணவ ஆழ்வாருடைய கவியும் மகிழ்ச்சி உதாரணமா சொல்லியிருப்பாரு. இதை பற்றிய ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மலர்கள் நூல்லேயே நீங்க பார்க்க முடியும். இந்த சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாலேயோ, சூழ்ந்ததனில் என்னவாறாக சூழ்ந்தாயோ அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே சுத்தவெளியை குறிக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி இருக்குங்கிறத அப்படி சொல்றாங்க அவங்க. இத மகிழ்ச்சி ஆராய்ச்சிக்கெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. இதே போல பட்டினத்தார் அவர்களும் நம்முடைய துரியாதீத தவம் செய்யுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அவரு நாம இன்று மன்றத்துல செய்யக்கூடிய 9 மைய தவத்தை அவர் செஞ்சிருக்கிறாருங்க. அப்படி 9 மைய தவம் செஞ்சு அவருடைய அனுபவத்தை ஒரு கவியில எழுதியிருக்கிறார். அத நாம தெரிந்து கொண்டா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன்.
அதுக்கு அதை முடிச்சிட்டு தவத்துடைய பலன்கள் பற்றி 2 கவியை மட்டும் சிந்திச்சுட்டு நம்முடைய உரையை நிறைவு செய்வோம். பட்டினத்தார் வாழ்ந்தது 1000 வருடங்களுக்கு முன்பு. அவரு சென்னை திருவொற்றியூர்ல தான் அவருடைய சமாதி இருக்கு. அவர் ஒரு கவியில சொல்றாரு, எல்லாம் வெளிப்படையாக சிவனையா அப்படி எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் குண்டலினி யோகா பயிற்சி செய்தவர்கள் தான். அவர் சொல்றாரு, அ- அ- அஷ்டாங்க யோகமும், அந்த கவி கொஞ்சம் பெருசு, அப்படியே நீங்க கவனிங்க. அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் 6 அவஸ்தை 5 விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் 6. அஷ்டாங்க யோகம்ங்கிறது, யோகம்னாலே அஷ்டாங்க யோகம் தானே பொதுவா, எல்லா யோகத்தையும் அவர் சொல்றாரு. ஆதாரம் 6. இந்த ஆதாரம் 6ங்கிறத சிந்திக்கும் பொழுது நமக்கு இது 9 மையத்தவத்தை தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிடும். மூலாதாரத்திலிருந்து மேல சுவாதிஷ்டானத்துல இருந்து நாம இப்ப இந்த படத்தையே பார்த்துடலாம். இந்த படத்தையே பாருங்க, 9 மையத்தவத்தை விளக்குற படம் இது. இந்த தவத்தோட அந்த கவியை கேளுங்களேன், நமக்கு அற்புதமா இருக்கும். அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் 6. இந்த சுவாதிஷ்டானத்திலிருந்து துரிய வரைக்கும் அந்த படத்தை பாருங்க. ஆதாரம் 6 அவஸ்தை 5. அவஸ்தை 5னா என்னன்னு நமக்கு தெரியும். பஞ்ச இந்திரியங்கள், இந்த மனிதனுடைய இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு 5ஐயும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவஸ்தை 5 விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். பாருங்க, விட்டு ஏறி போனேங்கிறாரு. எப்படி போனாரு? நம்ம இப்படி மேல ஏறி போறோம் தவத்துல, அனுபவத்துல. துவாதசங்கம், சந்திரன், சூரியன், அப்புறம் சக்திகளும் சிவகளும் போறோம். இதைத்தான் அவர் சொல்றாரு. ஆதாரம் 6 அவஸ்தை 5 விட்டு ஏறி போன வெளிதனிலே, வெளிங்கிறது சுத்த வெளி, வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் அப்படின்னு. வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே அப்படிங்கிறது. அதாவது இந்த கவிக்கு விளக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அனுபவத்தை நம்ம இப்ப சிந்திக்கலாம். நம்ம மன்றத்துல நம்ம இத்தனை தவங்கள் கத்துருக்கிறோம். ஆனா என்னதான் மகிழ்ச்சி நமக்கு இத்தனை தவங்கள் கொடுத்தாலும், இதுல நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான அல்லது சுவாரஸ்யமான, ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு தவம் எதுன்னா எல்லாருக்கும் தெரியும். எது? நமக்கு துரியாதீத தவம் தான். அதுல அந்த எஸ்பெஷலி கரெக்டா அந்த சிவகல தவம், அதாவது சுத்தவெளி மேல மனம் செலுத்தி அப்சல்யூட் டார்க் ஸ்பேஸ், அதுல தவம் செய்யக்கூடிய அந்த தவம் தான் எல்லாருக்கும் பிடித்தமானது. ஏன்னா மேல ஏறி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், துவாதா சங்கம், சந்திரன், சூரியன் மேல போற வரைக்கும் வேணா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா போனதுக்கு அப்புறம் அது அப்படியே விருந்து விருந்து செய்ய நமக்கு கீழே இறங்கி வர மனசே இருக்காது. அப்படிப்பட்ட தவம் அது. அதான் இந்த பட்டாகிற மகிழ்ச்சி இப்படி சொல்றாங்க. விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பு ஒன்று கண்டு. நானும் துர்காதீதம் போனப்பா, சிவகல தவம் செஞ்சேன். அதுல ஒரு வியப்பு கண்டேன். என்ன வியப்பு அப்படின்றாரு? வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. அது வட்டுங்கிறது என்னன்னு தெரியல, மேபி பறக்கும் சூழல் என்ன சொல்றான்னு தெரியல. வட்டாகி செம்மதி பாலூரல், அந்த செம்மதிங்கிற வார்த்தை அது ரொம்ப சின்னதா 4 எழுத்துல இருக்கு, நம்ம அசால்ட்டா எடுத்துடக்கூடாது. செம்மதிங்கிற செம்மையான மதி, அறிவு. புரியாத தவம் செய்து அனுபவத்துல நம்ம நல்ல தவம் செய்தா நமக்கு அறிவு தூய்மையாகும், நம்முடைய அறிவு பேவாகமாகும் அப்படிங்கறதுதான் சுருக்கமாக செம்மதின்னு எழுதிட்டார். வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க. அடுத்த பாருங்க ஔவையாருக்கு போட்டியாக எவ்வளவு தமிழ் புலமை அந்த காலத்திலேயே எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. வட்டாகி செம்மதி பால் ஊறல், பால் ஊறுதுங்கிறாரு. நமக்கு எப்படி எரியாது தவத்துல அந்த சிவகலத்துல போக அந்த நேரம் ஆக அதனுடைய லயம், அதோட லயம் ஆகுது நமக்கு கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இறங்கி வர்றதுக்கு மனசே இருக்காது இல்லையா. அதைத்தான் அவர் சொல்ற பால் ஊறல், பால் ஊறிக்கிட்டே இருக்கு. அப்ப அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அதுல இல்லையா. அதுதான் பால் ஊறல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என விழுங்கி இருக்கின்றதே அப்படிங்கிறார். அப்போ சிவகல தவம் செய்யும் பொழுது, அதாவது சுத்தவெளி தவம் செய்யும் பொழுது அதோடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கிறது அப்படிங்கிற. நான் இன்பத்தை விழுங்கலப்பா, இன்பத்துக்குள்ள நான் விழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நம்முடைய 9 மை தவத்தை, அதாவது துரியாதீத தவத்தை, இந்த சிவகல தவத்தை அப்படி சொல்றாரு. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றது. இந்த கவியை எல்லோரும் மனவளக்கல என்பர்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். கூகுள்ல இதுல முதல் வரியை டைப் பண்ணீங்கனாலே முழு
பாடல்ல வந்துடும். அது மட்டும் சொல்லிட்டு அடுத்த ஒரே ஒரு பலன்களை மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். அதாவது அஷ்டாங்க யோகமும் ஆதாரம் 6ம் அவஸ்தை 5ம் விட்டு ஏறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். வடாகி செம்மதி பாலுறல் உண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே. பாருங்க. அப்ப இந்த வெளிங்கிறது சுத்தவெளி தான் சொன்னாரான்னு சில பேருக்கு டவுட்டா இருக்கும். ஆமா, சுத்தவெளி தான். ஏன்னா இதே பட்டினத்தார் இன்னொரு இடத்துல சொல்லிக்கிறாங்க, வெந்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ, வெந்துயரை தீர்க்கும் அந்த வெட்டவெளி கிட்டாதோ, சிந்தை ஐயம் தீர்க்கும் அந்த தேரல் அது கிட்டாதோ அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாரு. சரி, அடுத்து இப்ப நம்ம யோகியுடைய பலன்கள் இப்ப ஒன்றி ஒன்றி நிற்கிற கவியில பார்த்துட்டோம். தவம் செய்கிற நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு சக்தி இருக்கா? ஏன்னா மற்றவர்களோட நம்ம மனவள கலைஞர்கள் நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கா, ஒரு மற்றவங்களோட கொஞ்சமாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு கவியை சிந்திக்கலாம். அதை சிந்திச்சுட்டு நிறைவு செய்யலாம். கொஞ்சமாச்சும் எல்லாம் இல்லைங்க, நிறையவே நமக்கு பவர் இருக்கு. இத மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்றாங்க. ஒரு 8 மனிதர்கள், ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 பேர்ல அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ளாவாங்க. அவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே அகைன்ஸ்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 8 பேர்ல மனவள கலைஞர்களும் அடக்கம்தான். அந்த கவியை சொல்றேன். தவத்துணையால் உயர்ந்தோர்கள் அப்படிங்கிறது அந்த கவியுடைய முதல் வரியே பாத்தீங்கன்னா இதான், தவத்துணை. இத நீங்க ஞானமும் வாழும் புக்ல பின்னாடி இண்டெக்ஸ்ல தேடி பாருங்க, தவத்துணைன்னு ஆரம்பிக்கும். அத பாருங்க. தவத்துணையால் உயர்ந்தோர்கள், நாம தவத்துணையால் உயர்ந்தோர்கள், காத்தோர், நலம் செய்தோர், தாய் தந்தை குரு, அறிஞர்கள், மகரிஷி மாதிரி வச்சுக்கோங்களேன், அறிஞர்கள், இப்படி 8 பேர் வந்துடுறாங்களா அதுல, சிவத்தறிஞர்கள். இவர்களுக்கு சிறிதோ பெரிதோ துன்பம் சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால் பவத்தின் பலன் அவ்வருத்தலை. பவம்ங்கிற வார்த்தை என்ற பாவம்ங்கிற இடத்துல வார்த்தையிலிருந்து வர்றது. பவம்னா பிறப்புன்னு அர்த்தம். பாவப்பதிவு இருந்தா தானே பிறப்பு உண்டாகும். ஏன்னா வினைப்பதிவே தேகம் கண்டாய் நம்ம படிச்சிருப்போம். ஸோ பாவம் இருந்தா பாவம் வந்துடும். ஸோ பவத்தின் பலன் அவ்வருத்த அலை மோதி பழி செய்து அவ்வேகம் பழி செய்தோர் உடல் காந்தம் உயிர் மூளை கேடு செய்யும். அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தமும் அரும் நண்பர் அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுல முதல் அந்த 8 பேரை பாருங்களேன். தவத்துணையால் உயர்ந்தோர்கள், தவம் செய்யக்கூடிய குண்டலினி யோகிகள் எல்லாருமே தவத்துணையால் உயர்ந்தோர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து தனியே தவத்துணையால் உயர்ந்தோர்கள், தனை காத்தோர். இதுக்கு என்னன்னு தெரியல, மேபி அறவாழ்வு வாழ்றவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். தனை காத்தோர், நலம் செய்தோர், அதாவது பிறருக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள். அடுத்து தாய் தந்தை குரு. ஏன்னா இந்த தாய் தந்தை இவர்களுக்கு அதிகமான நமக்கு இவங்களோட உணர்வு ஏற்படும். தாய் தந்தையே நமக்கு உயிரை கொடுத்தாங்க. ஆனா இவர் குருவானது நமக்கு எக்ஸ்ட்ரா தீட்சை கொடுப்பதனால அவரும் நமக்கு மறுபிறப்பு கொடுப்பதுதான், அவரும் உயிர் கொடுப்பவர். அடுத்து தனியே காப்பின்றி இருப்பவர்கள். ஏன் தனியா காப்பு இருப்பவர்கள் சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மனம் ரொம்ப வேதனைப்படும். ஏன்னா நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையா. அப்போ அவங்களுடைய புறமணம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் நடுமணத்திலேயே தொடர்பு கொள்ளும். நடுமணத்துல ஒருவன் இருந்தா அது அடிமணமாகிய சுத்தவெளி, அந்த சூப்பர் கான்சியஸ் மன்னிச்சிடும், அதோட லயமாகித்தான் இருக்கும். இப்ப ஜீசஸ் பார்த்தீங்கன்னா கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னன்னா, நம்முடைய நடுமணத்துல தட்டப்பட்ட அடியில இருக்கக்கூடிய அந்த அடிமனம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. பெரிதோ தந்து மன வருத்தம் விளைவித்தால், இவங்களுக்கு எந்த வருத்தம் மன வருத்தம் விளைவித்திருப்பார் சொல்றாரு. அப்படி அவ்வேகம் பழி செய்தோர் உயிர் மூளை கேடு செய்யும். இந்த நாளையே அஃபெக்ட் பண்ணுங்கிறார். அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தம் அரு நண்பர் அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும் அப்படிங்கிற. சரி, இது இந்த ஒரு கவியை முதல்ல படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா, அவர் நமக்கு இவ்வளவு சேர்த்து சொல்றாரு. இதெல்லாம் எப்படி எந்த பாயிண்ட்ல மேட்ச் ஆகுறாங்கன்னா,
நடுமணம் அப்படிங்கிற இடத்துல மேட்ச் ஆகுறாங்க. மற்ற மனங்கள் எல்லாம் புறமனதுல இருக்கிறவங்க. இவங்க எல்லாம் நடுமணத்துல இருக்கிறவங்க இயற்கையாவே அர்ப்பணமாகி இறைவனோட தொடர்புல உள்ளவங்க. அதனால இவர்களுக்கு ஸ்பெஷலாக இப்படி ஒரு பவர் கொடுத்து மகிழ்ச்சி எழுதியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் இப்படி புதுசா சொல்லியிருக்கிறாருன்னா அவர் மட்டும் இல்ல. இவரு திருமூலர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கவி எழுதியிருப்பாரு. அதை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய டவுட் இருந்தா ராஜ்குமார் நெட் கிடைக்கல. ஓகே வந்தாச்சுயா. ஸோ திருமூலர் பாத்தீங்கன்னா மகரிஷி எப்படி அந்த 8 பேருக்கு மன வருத்தம் விளைவித்தால் என்ன ஒரு தீய பலன் விளையுமோ அதே போல ஒரு 3 பேரை திருமூலர்ங்கிற அந்த மகரிஷி சொல்றாங்க. பத்தினிகள், பக்தர்கள், தத்துவ ஞானிகள், இந்த 3 பேர் சொல்லி சித்தம் கலங்க சித்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாய்ந்திடும் சத்தியம் இது சதா நந்தித்தாளே அப்படின்னு எழுதியிருப்பார். சத்தியம் இது சதா நந்தித்தாளே அப்படின்னு. அதாவது இந்த 3 பேரை சொல்லி இவர்களுக்கு அதிகமாக அந்த என்ன வேகம் இருக்குங்கிறதுனால அவர்களுக்கு நம்ம செஞ்சா அவர்களுக்கு லேட்டால் ஒரே வந்துரும். பத்தினிகள், பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள் கிடையாது. இந்த இடத்துல தொடர்பு நம்ம எடுத்துக்கோ. தத்துவ ஞானிகள், சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். படிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும், ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். அவங்க சித்தம்னா மனம் நம்ம கலங்கி போகும்படியாக சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர். அந்த வார்த்தை சிதைவுங்கிறதே நமக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கும். சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தவர், அத்தமும் ஆவியும் ஆண்டு மாய்ந்து சதம் இது சதா நந்தித்தாளே. நந்திங்கிறது திருமூலருடைய குரு பேரு அருள் நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தின்னு எழுதியிருப்பாங்க. இந்த நந்தியத்தான் குறிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த என் குருநாதர் மேல ஆணையா சொல்றேன், சத்தியம் இது சதா நந்தித்தாளே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இந்த இடத்துல. ஆனா இந்த காலத்துல இந்த கொடுமைகள் எல்லாம் செய்யறவங்க எல்லாம் 1 வருஷத்துல செத்து போயிடுறாங்களான்னா அப்படியெல்லாம் இல்ல. சேட்டாலாம் சாகிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஞானிகளுடைய அறிவை நம்ம குறை காண முடியாது. செயலுக்கு விளைவு வந்தே தீருங்கிற அந்த உறுதி தன்மையை சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதுதான் அந்த நான் சொல்ல நினைத்த கவி. சோ இன்று நம்ம தெரிந்து கொண்டது என்னன்னா, தவத்துல 2 வகை இருக்கு, அகத்தவம், புறதவம். அகத்தவம் சரியா வரலன்னா கவலைப்பட வேண்டாம், புறதவம் சிறப்பா செய்யணும். ஆனா மேற்கொண்டு தொடர்ந்து அகத்தவம் வருவதற்கு இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டே வரணும். குருவை வணங்கி நம்ம குரு வழியிலே போனா கண்டிப்பா குரு அருள் நமக்கு நிச்சயமாக அகதவத்தை இன்னும் சிறப்பாக கொடுக்கும். புறதவம் செஞ்சா அகதவம் மேன்மேலும் வரும். இது ஒண்ணு. அடுத்து மன்றத்தில் நமக்கு மகிழ்ச்சிகள் எல்லாமே ஏற்கனவே சித்தர்கள் எல்லாரும் அனுபவமாக செய்த தவங்கள் தான். அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு மன உறுதி, நுட்பம், சக்தி இவையெல்லாம் அதிகமாகி வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்லி வேதாத்திரிய வழியில உறுதியாக நிற்போம் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஒரு அறிவிப்புக்கு தொடர்ந்து நாம் ஏற்ற கேள்விகள் கேட்கலாம். நாளை இரவின் மடியில் நிகழ்வுல வழக்கம் போல சனிக்கிழமை புதுக்கோட்டை ஸ்கை ஃபேமிலி பேராசிரியர் முத்து குமரேசன் ஐயா அவர்கள் நல்ல தலைப்பு, உணர்வு நிலையும் உணர்ச்சி நிலையும் என்ற தலைப்புல ஒவ்வொரு தலைப்புகளுமே நம்ம ஒரு ஆய்வு அடிப்படையாக பயனுள்ள வகையில நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல நாளை காலை 10 மணி அமர்வு பேராசிரியர் இந்திரா அம்மா திருநெல்வேலி, ஞானம் சாத்தியமே என்ற தலைப்புல பேராசிரியர் இந்திரா அம்மா திருநெல்வேலி அவர்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமான அறிவிப்பு, பயனுள்ள தேவையான ஒரு அறிவிப்பு. நாளை அதிகாலை 5:30 தினசரி அதிகாலை 5:30க்கு பேராசிரியர்கள் மூலமாக நடத்தக்கூடிய ஆளுநை தவம், பிரம்மமுகூர்த்த தவம், மிக 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 பயனுள்ள தவம். நாளை சனிக்கிழமை சென்னையை சேர்ந்த பேராசிரியர் ஐயா கணேசன் ஐயா அவர்கள் நாளை காலை 5:30 6 மணிக்கு அவருடைய தவம், ஆளுநை தவம். ஆக அனைத்து நிகழ்வுகளையும் பங்கெடுக்குமாறு அன்பர்களை விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி ராஜ்குமார்
என்னமோ தெரியல, அந்த ஆராய்ச்சி முனைவருங்கிறதால எந்த தலைப்பை கொடுத்தாலும் ஒரு ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மிக அற்புதமாக அந்த தலைப்புக்கான விஷயங்களை படைத்து விடுகிறார். ரொம்ப பாராட்டுக்குரியது. நம்ம பகுதி, எங்க பகுதி அன்பர், வயசு கம்மி, இன்னுடைய காலங்கள் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கணும் என்று நாம வாழ்த்துவோம். ரொம்ப நல்லது. இன்றைக்கு ரொம்ப நல்ல ஒரு வழக்கமான தவ விளக்கம்ங்கிற மாதிரி இல்லாம புதிய விளக்கங்கள், அவை குரலெல்லாம் சொல்லி நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இப்ப அன்பர்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்துச்சுன்னா சுருக்கமாக கேள்வியை பயனுள்ள வகையில பிறருக்கு பயன்படக்கூடிய அளவுல கேள்விகளை கேட்கலாம். வாழ்க்கை ஏன் ஒவ்வொருத்தரையும் அனுப்பிவிடுங்க. பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்க கேட்கலாம். வாழ்க வயம், வாழ்க வயம் ஐயா. கேக்குதா? வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல அருமையா இருந்தது. இவ்வளவு சின்ன வயசுல நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க பேராசிரியர்னு இத்தனை போட்டோ பார்த்தேன். ரொம்ப சின்ன வயசா இருந்தது உங்களுக்கு. ரொம்ப அருமையா சொல்றீங்க. இந்த திருமூலர் ஆகட்டும், ஔவையார் ஆகட்டும், ரொம்ப அழகா எடுத்து கூறினீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அது சொல்லதான் கூப்பிட்டீங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அடுத்த அன்பர் நிர்மலா தேவி. அன்பர்கள் பேசும்போது பேரு ஊரை சொல்லிட்டீங்கன்னா நம்ம கேட்க வேண்டியது இருக்காது. முன்னாடியே சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. நன்றி. வாழ்க வளம். அடுத்த நிர்மலா அவங்க. பாலசுப்ரமணியம் அடுத்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. நிர்மலா அவர்கள் அன்மியூட் பண்ணியிருக்கோம், நீங்க கேளுங்க. இல்லன்னா உமா மகேஸ்வரி அவர்கள் கேளுங்க. பாலசுப்ரமணியம் இருக்கிறீங்களா? லைன்ல இருக்கீங்களா? பாலசுப்ரமணியம் லைன்ல அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஜெயந்தி அவர்கள் வர்றாங்க, கேளுங்கம்மா. கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்க, கேக்குது. நன்றிங்க. வாழ்க வளமுடன். தவம் என்னும் அனுபவம் ரொம்ப அருமையான சிந்தனை விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப திருக்குறளை பத்தியும் நல்ல, அது மட்டும் இல்லாம அந்த இதெல்லாம் கொடுத்தீங்க. நம்மாழ்வார், பட்டினத்தார், நிறைய கருத்துக்கள், நிறைய ஆராய்ச்சி, நிறைய சிந்தனைகள் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல சிந்திக்கக்கூடியதாகவும் இருந்தது. அதுவும் நம்மாழ்வார் அஷ்டாங்கவும் ஆதாம் 6 அவஸ்தை 5 அது ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. கேள்விப்பட ஒன்று புதுமையும் இருந்தது. நன்றி ஐயா. ரொம்ப நல்ல ஒரு சிந்தனை. வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் தொண்டுக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாய்ப்பளிக்கு நன்றி. நன்றி ஐயா. அன்பர்களுக்கு என்ன வேண்டுகோள்னாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு கவியை கேள்விப்படும் பொழுது முன்னாடி எல்லாம் லைப்ரரி போய் தான் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்பெல்லாம் கையிலேயே கூகுள் இருக்கு. உடனே நீங்க வாய்ஸ் டைப் பண்ணா கூட போதும். அஷ்டாங்க யோகம் ஆதாரம் போட்டா அப்படியே கவி வந்துருது. அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அதை நம்ம சிந்திக்கணும். 2 4 நாள் சிந்திக்கணும். இந்த மாதிரி உடனே டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தவத்துல இந்த கவிகளை நம்ம ஆழ்ந்து பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நல்ல பயனுள்ள குறிப்பு, பயனுள்ள குறிப்பு. நாம பாராட்டுவதை விட நாம் அதை பயன்படுத்திக் கொள்வது சரியானது. ராஜ்குமார் சொன்ன மாதிரி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க. நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சாந்திகண்ணன். ஓ, நல்லதுங்க. அருமையா இருந்ததுயா. தவம் நான்லாம் இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜியா. எனக்கு தவம் நல்லா சித்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியல. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நல்லா ஆழ்ந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நான் எப்படியா புரிஞ்சுக்கணும்? அதாவது இப்ப நீங்க எப்போ சேர்ந்தீங்க? எவ்வளவு காலம்? ஒரு 10 மாசம் தான் டாக்டர். ஒரு டாக்டர் ஐயா. தவத்துல ஆழ்ந்து போகுதுங்கிறது இந்த காலம்ங்கிறத வச்சு கூட கிடையாதுங்க. நமக்கு பூர்வ புண்ணிய பதிவுகள், அப்பா அம்மா தாத்தாப்படி எல்லாரும் புண்ணியங்களாவே நிறைஞ்சு நமக்கு புண்ணிய பதிவுகள் தான் ஸ்டாக் நிறைய இருக்குன்னா தவம் எல்லாமே சூப்பராகவே வருங்க. காலம்ங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. தவம் நமக்கு நல்ல முழுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மனமே ஒரு பரவச நிலையில இருக்குங்க. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அத திருமூலர் அன்பே சிவம் சொல்றாங்க இல்லையா? நீங்க தவத்துல முழுமையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டரே அன்பும் கருணையுமாக மாறிவிடும். எல்லா உயிர்களிடமும் இரக்கம் அதிகமாயிரும். அதைத்தான் வள்ளலார் சொன்ன வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்.
அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னது கூட பாத்தீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி அருட்பேராற்றல் தான் அப்படி சொல்றாரு. தனிப்பெருங்கருணைனா எல்லாரும் சொல்றாங்க இறைவனா தனிப்பெருங்கருணை அப்படின்னு, அப்படி கிடையாது. மகரிஷி சொல்றாங்க தனிப்பெருங்கருணைனா ஒவ்வொரு உயிர்கள் மேலும் தனிப்பெரும் கருணை நமக்கு உண்டாகும். அதாவது அருட்பெருஞ்சோதி நாம அந்த தெய்வத்தை உணர்ந்தா நம்ம மனதுல தனிப்பெரும் கருணை ஒவ்வொரு உயிர்கள் மேல உண்டாகும். எனக்கு நெற்பயிர் மேல உண்டாச்சு, அதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு எழுதினாரு. அப்போ இதத்தை அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு மகரிஷி சொன்னாரு. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொன்னாரு. திருமூலர்ங்கிற மகரிஷி அன்பே சொன்னார். அப்போ தவத்திலே முழுமை அடையும். முழுமைங்கிறது என்னது? மகரிஷி இறைவணக்கத்திலே சொல்லிட்டாங்க. நீங்க தவத்துல நான் முழுமை அடைஞ்சிட்டேனா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு எந்த விதமான தேடலும் வேண்டாங்க. இறைவணக்கத்துல இருக்கு. அதுதான் உங்களுடைய பதில். அறிவு முழுமை, அது முக்தி. அறிவு முழுமை அடையும். அந்த அறிவு முழுமை அடையும் அப்படின்னா துரியாதீத தவம் நல்லா வரும் ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்து சுத்தவெளியதான் தெய்வம் அப்படிங்கறத நீங்க உறுதியாக மாற்றமில்லாத வகையில உங்க மனதுல பதிந்து விடும். அடுத்து ஏற்கனவே அந்த கவியில சொன்ன மாதிரி உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அதை நீங்க உங்களுடைய அனுபவத்துல பார்க்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மற்ற உயிர்களுக்கு அன்பும் கருமையாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ நம்முடைய கேரக்டர்லயும் நம்முடைய மனசுலயும், அதாவது நம்முடைய கான்பிடன்ஸ் லெவல்லையும் நம்முடைய கேரக்டர் லெவலையும் ஏற்படக்கூடிய சேஞ்சஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸை வெளிப்படுத்தும். இத நீங்க தான் சுயமாக அகத்தாய்வு செய்து நீங்க தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, இப்ப இதுதான் இவ்வளவு விளக்கத்தை சொல்லிட்டோம், இதுல எனக்கு என்னென்ன உறுதி கிடைச்சிருக்கா, நான் அன்பும் கருணையாக மாறி இருக்கேனா, புத்தவெளிதாங்கிறத உணர்ந்துட்டேனாங்கிறது நாம தவத்தையும் இதை கம்பேர் பண்ணி நீங்க அகத்தாய்வு செய்து கொள்ளுங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமா மகேஷ் கேளுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிருக்கோம். நீங்க யாருக்கு அன்மியூட் ஆகுதோ ஏன்னா அன்மியூட் பண்ணிட்டு அப்புறம் ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். உமேஸ்வர் தாங்க ஐயா, நான் பிரேம்குமார் பேசுறேங்க ஐயா. ஐயா எனக்கு இந்த தவம் வந்து எனக்கு செய்யறப்போ நான் இது பண்றேன்னா ஆகிய செஞ்சா கூட எனக்கு எண்ணங்கள் ரொம்ப வருதுங்க ஐயா. வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருந்தது. அது என்ன ஆகுதுன்னா, நானும் வந்து மகிழ்ச்சி சொன்ன மாதிரி சரி இதை நான் அனுபவித்தே ஆக வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்னு மைண்டா சொன்னாலுமே அந்த எண்ணங்கள் ரொம்ப ஓடுதுங்க ஐயா. என்னால போக்கஸ்டா இருக்க முடியல. எப்படி அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல ஐயா. ஐயா நீங்க இப்ப பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மறுபடியும் உங்க கேள்வியை சொல்றீங்களா? சரிங்க ஐயா. எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருந்ததால என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்களே எனக்கு வருதுங்க ஐயா. நான் வந்து பல வாட்டி அந்த சங்கல்பமா எடுத்துக்கிறேன். இதை வந்து அனுபவித்தே ஆக வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு நான் சங்கல்பம் இது எடுத்துக்கிட்டு சரி எனக்கு அப்படி இது பண்ணிட்டோம். நான் தவத்துல உட்கார்ந்தாலுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா எண்ணங்கள் தான் அதிகமா ஓடுது. எப்பயாவது ஒரு நல்ல தவம் கிடைக்குதுங்க ஐயா. ஒரு 10 வாட்டி செஞ்சேன்னா ஒரு வாட்டி தான் சரியா எனக்கு தவம் கிடைக்குது. நான் அந்த போக்கஸ்டா அந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு இது அதை எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் செஞ்சுக்கிறது அது எனக்கு தெரியலைங்கய்யா. நானும் பல வாட்டி சொல்லிக்கிறேன் எனக்கே, சரி இது பிரச்சனை அனுபவிக்கணும், நான் அனுபவித்தாக வேண்டும் அப்படின்ற இதெல்லாம் இது பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து அந்த முழுமை கிடைக்க மாட்டேங்குங்கய்யா. அனுபவித்தே தீர வேண்டிய கவலை எது ஒண்ணு உங்க மனதை பாதிச்சிருக்கு, சரியா? அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். மகரிஷி அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டியவை அப்படிங்கறத நம்ம நேரடியா பொருள் கொள்ளக்கூடாதுங்க. கவலை ஒழித்தல்ங்கிற அந்த பகுதியை நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். ஏன்னா உங்களுடைய மனதுல ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டம் என்ன, வேற வாழ்க்கை வேற பிரச்சனை இது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு, அதனால வரக்கூடிய எண்ண ஓட்டம் இது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆசையின் காரணமாக ஏற்படும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுக்காக இருக்கும். ஆனா உங்களுக்கு பாதிப்புனால ஏற்பட்டிருக்கு. அப்போ முதல்ல நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, மகரிஷியுடைய கவலை ஒழித்தல் அப்படிங்கிற பகுதியை நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். நீங்க தவமே செய்யலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு அகத்தாய்வு தான் நீங்க அதிகமா செய்யணும். அகத்தாய்வுங்கிறது செய்ய முடியாத அளவுக்கு என்ன ஓட்டம் இருந்தாலும் பரவாயில்ல. மகரிஷியுடைய வாழ்க்கையை அந்த அந்த மனவழிக்கிற பாகம் 1ல இருக்கக்கூடிய கவலை ஒழித்தல் திரும்ப திரும்ப படிங்க. இன்னொன்னு, அனுபவத்தை என்ன அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதுக்கு மகரிஷி அவர் சொல்றாங்க, ஒரு திருக்குறள் உதாரணமா சொல்றாங்க, துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி அப்படின்னு இருக்கும். அதாவது உனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய கவலைக்கு, துன்பத்திற்கு, நீ படுற கஷ்டங்களுக்கு யாருதான் உனக்கு கூட வந்து துணை இருக்க முடியும்? வேற யாரும் கூட பிறந்தவங்க, பெத்த பிள்ளைங்க, அப்பா அம்மா யாரும் கஷ்டத்துக்கு கூட வந்து எல்லாம் இருக்க முடியாதுப்பா. உன் மனசுதான் உனக்கு துணை. துன்பத்திற்கு யாரே துணையாவா, தாமுடைய நெஞ்சம் துணையில் வழின்னு இருக்கும். அப்போ
அந்த அந்த செக்ஷனை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு உங்க மனதுல ஆழமா பதிந்து கொள்ளுங்க. இதை நீங்க ஒரு புறதவமாகவே செய்து குருவை மதித்து, ஏன்னா குருவை மதித்தா அதை ஆழ்ந்து படி, குருவை மதித்து ஆழ்ந்தீங்க. 1 மாதத்துக்கு கூட காலை ஒருத்தர் மட்டுமே நீங்க சிந்திங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த 1 மாதத்துல உங்க மனசு நல்லா தெளிவாகும். அதுக்கப்புறம் நீங்க தவத்துல உட்காருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேன்மேலும் வரும். முடிஞ்ச ஆலியாருக்கும் போங்க, குருவுடைய இடத்துக்கும் போங்க. இப்படி வெளியிலயும் கொஞ்சம் தேடுங்க. குருவுடைய நூல்களை படிங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க ஜூம் கேக்குறீங்களா, இந்த மாதிரி இது கேளுங்க. காலம் செல்ல செல்ல எல்லாமே மாறிவிடும். ஏன்னா மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்க, காலம்தான் எல்லாவற்றுக்குமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலம்ங்கிறது எப்பேற்பட்ட கவலைகளையும் மறக்கடிச்சிரும். அதனால எண்ண ஓட்டம் தடுப்புக்கு ரீசெண்டான ஒரு பாதிப்பு தான் உங்க மனசுல இருக்கு. அதுதான் அதிகமாக தடுக்கும். அது காலமும் உங்களுடைய கவனமும், அதாவது உங்களுடைய அகத்தாய்வும் தான் இருக்கு மாதிரி. ஸோ முதல்ல செய்ய வேண்டியது, நீங்க மகரிஷியோட நூல்களை, கவலை உறுத்தல இமிடியேட்டா நீங்க சிந்திச்சு படிக்கணும். திரும்ப 100 தடவை கூட நீங்க படிச்சாலும் பரவாயில்ல, ஆனா சிந்திங்க. அப்புறம் தவமும் செய்யுங்க. சிறிது காலம் செல்ல செல்ல நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க. நன்றி. அப்புறம் தவம் நல்லா வரும். ஐயா உங்க நம்பர் கொஞ்சம், இன்னொரு பர்சனல் ப்ராப்ளம் அடுத்த ஆளுக்கு. நன்றி ஐயா. உங்க நம்பர் கொஞ்சம் தர முடியுங்களா ஐயா? நான் உங்களுக்கு இந்த சேட் பாக்ஸ்ல இப்ப தரேங்க. இந்த சேட் பாக்ஸ்ல இப்ப நான் மெசேஜ் பண்றேன், நீங்க எடுத்துக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கலாம். அடுத்த ஆள் கேளுங்கம்மா. நன்றி. கடைசியா உமா மகேஸ்வரி. சந்திரன் ஐயா இருக்கேன் நான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சந்திரன் திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு உரை உங்களுக்கு நல்ல அருமையான உரை. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தவம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. அதுலயும் அகத்தவம் புறத்தவங்கிறது மகரிஷினுடைய கருத்துக்கள் பிரகாரம் மகரிஷினுடைய பெற்றோர்களே அறவாழ்க்கை வாழ்ந்ததுனால அது ஒரு புறத்தவம் அப்படிங்கிறனுடைய ரிசல்ட் தான் மகரிஷி மகானா நமக்கு கிடைச்சதுங்கிறது மாதிரி. ஏன்னா உடற்பயிற்சியே ஒரு தவம்னு தான் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட சிவனை பத்தி சொல்லும் போது அவர் தவம் பண்றாங்க போது நான் என் மூலத்தை பார்க்கிறேங்கிற உதாரணம் கொண்டு வந்தீங்க பாருங்க, அது ரொம்ப சிறப்பு. பயனலா தவத்துல எந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேன் கிண்ணம் மலைத்துளி அந்த உதாரணம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்த்துங்க. தவம்ங்கிறது என்ன பெற்றோரை பத்தி சிறப்பா தான் சொல்லுங்க. அடுத்து பாலசுப்ரமணியம் ஐயா. வாழ்வுடைய ஐயா ராஜ்குமார் வாழ்த்து நன்றி சொல்லி நிறைவு. சரி, நன்றி. வேற யாரும் இல்ல? வேற எல்லாம் நிறைவு பண்ணல ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புகளே, நமக்கு கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த நிகழ்வை நடத்திருந்த பேராசிரியர் முனைவர் ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி நன்றியை வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் துறைநிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறைவனும் குருவர்களும் ஐயா அவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவாக புராண வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். ஐயா 2 பேரும் சானிடைஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்விதான் இருக்கும். கேள்வி சுசீலா முக்கியமான கேள்வி கேளுங்கம்மா. சுசீலாமா முக்கியமான கேள்வி கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன். மதுரையிலிருந்து பேசுறேன். சுசீலா சொல்லுங்க. பேசுங்க. தவம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வருது. ஆனா மனம் தவம் முடிச்சதுக்கு அப்புறம் பரவச நிலையில இருக்கு. அப்ப தவம் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அதாவது மனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவச நிலை அப்படிங்கிறது பீட் சாதாரணமா எல்லாத்துக்கும் பீட் வேவ்ல இருக்காங்க. ஆனா கீழே தீட்டா டெல்டான்னு 3 இருக்கு இல்லையா? கடல்ல மேல கொந்தளிப்பா இருக்கும், கீழே இறங்கினாலே கொஞ்சம் அமைதி இருக்குதான். ஆனா அது முழுமையான அமைதி கிடையாது. கடல்ல இன்னும் அமைதியா இருக்கும், அடித்துல இன்னும் ஆழ்ந்த அமைதியா இருக்கும். ஆனா அது மாதிரிதான் தவம் செய்யும் பொழுது எனக்கு எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கிறது நீங்க ஆடுறீங்க.
ஆல்பால இதுதான் இருக்கும். ஆனா எதுக்கு கீழீட்டா டெல்டாங்கிறது உண்மையான பரவச நிலை. நீங்க வைக்கிற டைட்டில் தான் பரவச நிலை நீங்க வச்சுக்கிறீங்களே தவிர அது உண்மையான பரவச நிலை கிடையாது. ஆல்பாங்கிறது தூக்கத்துக்கு நிகரான ஃப்ரீக்வன்சி தான். தீட்டாவிலேயே டெல்டாவில போகும்பொழுதுதான் நமக்கு உள்ளுணர்வு கிடைக்கும், இறை உணர்வு கிடைக்கும். அதனால தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மனம் அமைதியா இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா தவம் செய்யும் பொழுது மனம் ஓடுறதுக்கு காரணம் அது இன்னும் பழக்கத்துல தான் ஓடி இருக்கு. இன்னும் ஆழ்ந்து தவம் செய்யலைங்கிறது தான் அது அர்த்தம். அது ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சும்மா பண்ண முடியும், எனக்கு என்ன உணவலையே நான் நல்லா தானே இருக்கு, கண்ண முன்னாடி பின்னாடி என்ன இருக்கேன் நீங்க அந்த பரவச நிலை சொல்றீங்களே தவிர உண்மையான பரவச நிலையா இருந்தா எண்ணங்கள் அது ஓடாது. அப்புறம் அது துரியாத அனுபவமாக ஒரு பேரின்ப அனுபவமாக தான் இருக்கும். ஸோ இது பெரிய இன்ப நிலை கிடையாது. நன்றி. நீங்க முன்னேறணும். நம்ம இன்னும் தவத்தில் தொடர்ந்து முன்னேறினா உண்மையான பரவச நிலை. உலக அளவுக்கு நிறைய செஞ்சிடலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாற்றி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் நெய் ஞான ஒளி வீசட்டும், நலவாழ்வை அளிக்கும் நெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க.